அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகனுக்கு பாத யாத்திரையாக வந்து நம்ம வழிபாடு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் இது. நாங்கள் இருக்கக்கூடியதே பார்த்தீங்கன்னா பழனியில் தான். அதனால் நாங்கள் பழனியிலேருந்து கிளம்பி ஒட்டஞ்சத்திரம் வந்து அங்கேருந்து பாத யாத்திரை நடந்து வந்திருந்தோம். உண்மையான அனுபவம் இது. என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து வருவோம். அம்மா வீடு திண்டுக்கல். அதனால் எல்லா வருஷமுமே நம்ம வந்து பாத யாத்திரை வந்து கண்டிப்பாக வந்துடுவோம். அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. பாப்பாவுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு நடந்து வரணும்னு வேண்டியிருந்தோம். அதனால அந்த வழிபாடை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்திருந்தோம். ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோயிலிருந்து தான் நான் வந்து பாத யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். 26 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து பழனிக்கு. எங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சீக்கிரமாகவே வந்து பழனியில் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் நடுவில் மழை வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நேரமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் நடக்க முடியல. நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு சத்திரப்பட்டியில். நம்ம சத்திரப்பட்டி ரீச் ஆகும்போது ஒரு 10:00 ஆயிடுச்சு. அப்போ அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்துகிட்டே இருந்தோம். ஒரு 12:00 ஆகும்போதெல்லாம் நல்ல மழை பெஞ்சிருச்சு. அதனால ஒரு 3:30 மணி வரைக்குமே நம்ம நடக்கல. அதுக்கப்புறம் மூகாம்பிகை கோயில் இருக்குது, அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோம் நைட்டு. அப்புறம் திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கணக்கம்பட்டி தாண்டி ஒரு இடத்துல வந்து நல்லா குளிச்சுட்டு, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரத சப்தமி கூட. அதனால் சீக்கிரமாக சூரிய உதயத்துக்குள்ளேயே குளிச்சுட்டு சூரிய தரிசனம் பார்க்கணுன்னு குளிச்சுட்டு திருப்பி நடையை கண்டினியூ பண்ணிட்டோம். வழி நெடுக போதுங்கிற அளவு அன்னதானம் கொடுத்துட்டே இருந்தாங்க. குளிச்சுட்டு நடைய ஸ்டார்ட் பண்ணனால நமக்கும் பசி வந்துருச்சா, ஒரு இடத்துல அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. வர வழியில் கண்ட காட்சி தான் இது. ஒரு பாப்பா முருகன் வேஷம் போட்டிருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருந்தது இல்லையா? சாப்பிட்டுட்டு திருப்பி நடந்துகிட்டே இருந்தோம். நம்ம டெய்லியும் பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிறதுனால டெய்லி பழனி முருகனை வந்து மலையை பார்த்து கும்பிடுவோம். ஆனால் இப்படி பாத யாத்திரை வரும்போது பழனி வர்றதுக்கு முன்னாடி எப்படா நம்ம கண்ணுக்கு இந்த பழனி மலை தென்படும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்போம். நல்ல பனிமூட்டமும் இருந்தனால பார்த்திங்கன்னா பழனி மலை லேசாக தெரிஞ்சிச்சு ஆயக்குடி வரும்போது. எவ்வளோ லாங்கில் இருந்து வேணாலும் நடந்துடலாங்க. ஆனால் அந்த ஆயக்குடி வந்துட்டு பழனி ரீச் ஆகிறதுக்குள்ளே எல்லாருக்குமே கொஞ்சம் டயர்டாயிரும். அது என்னன்னே தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையாக நடந்து வந்துட்டோம். எந்த சிரமமும் தெரியல. ஒரு கால் வலியோ எதுவுமே தெரியல. நம்ம ஏற்கனவே ஒரு நாள் வந்து பழனி மலையில் போய் கும்பிட்டு வந்துட்டோம். ஏன்னா தைப்பூச கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த வருஷம். அதனால் போய் முன்னாடியே கும்பிட்டு வந்துட்டோம். அதனால் பாத யாத்திரை வரும்போது பார்த்திங்கன்னா திராவினன் குடியோடு கும்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டோம். நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக பாத யாத்திரை போயிட்டு வந்துட்டோம். முருகனுக்கு அரோகரா.